பணவீக்கம் குறைவு வெர்சஸ் ஜிடிபி வளர்ச்சி, ஆர்பிஐ வட்டி விகிதத்தை குறைக்குமா? நிபுணர்கள் விளக்கம். ரிசர்வ் வங்கி ஒவ்வொரு 2 மாதங்களுக்கு ஒருமுறை ரூபாய் கொள்ளை கூட்டத்தை நடத்தும். அப்போது பணவீக்கம், ஜிடிபி போன்ற காரணங்களை முன்வைத்து ரிசர்வ் வங்கி ரெப்போ விகிதத்தை குறைக்கும் அல்லது ஏற்றும். தற்போது பணவீக்கம் குறைவு காரணமாக வங்கிகளுக்கான ரெப்போ விகிதத்தை 0.25 புள்ளிகளை ரிசர்வ் வங்கி குறைக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரம் இந்த நிதியாண்டின் 2ஆம் காலாண்டில் எதிர்பார்ப்பை விட பொருளாதார வளர்ச்சி 8.2% என சிறப்பாக பதிவாகியுள்ளதால் ரிசர்வ் வங்கி விகிதத்தை மாற்றாமல் வைத்திருக்க வாய்ப்புள்ளதாகவும் சில பொருளாதார நிபுணர்கள் கூறுகிறார்கள். பொதுவாக நாட்டில் விலைவாசி உயர்வு 4% என்ற இலக்கு வரம்பிற்குள் வைத்திருப்பதே ரிசர்வ் வங்கியின் முதன்மை நோக்கமாகும். அப்படி இருந்தால்தான் மக்களிடம் பணப்புழக்கம் இருக்கும். எனவே பணவீக்கம் இலக்கிற்கு குறைவாக இருந்தால் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்க வட்டி விகிதம் குறைக்கப்படும். அதேபோல் பணவீக்கம் இலக்கை தாண்டி அதிகரித்து சென்றால் அதை கட்டுப்படுத்த வட்டி விகிதம் உயர்த்தப்படும். இதுதான் பொதுவான நடைமுறை. இதன்படி ரிசர்வ் வங்கி ரெப்போ விகிதத்தை மாற்றுவது குறித்து முடிவெடுக்க நாணய கொள்கை குழு கூடுகிறது. இந்த முடிவுகள் பொதுவாக ஆண்டுக்கு 6 முறை நடைபெறும். அதில்தான் ரெப்போ விகிதம் குறைத்து முடிவெடுக்கப்படும். தற்போது நுகர்வோர் விலை குறியீட்டு அடிப்படையிலான சில்லறை பணவீக்கம் கடந்த 2 மாதங்களாக அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட 2% என்ற குறைந்த வரம்பிற்கு கீழே நீடிக்கிறது. எனினும் வரி திரட்சி, பொது முதலீடு மற்றும் ஜிஎஸ்டி வரி குறைப்பு போன்ற பல்வேறு சீர்திருத்தங்களால் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்துள்ளதால் ரிசர்வ் வங்கி வட்டி விகிதங்களில் எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே தொடரலாம் என்று சில நிபுணர்கள் நம்புகின்றனர். நாணய கொள்கை குழுவின் கூட்டம் டிசம்பர் 3 முதல் 5 வரை திட்டமிடப்பட்டுள்ளது. ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா விகித நிர்ணய குழுவின் முடிவை டிசம்பர் 5 அன்று அறிவிக்க இருக்கிறார். ரிசர்வ் வங்கி கடந்த ஆண்டு பிப்ரவரியில் வட்டி விகித குறைப்பை செயல்படுத்த தொடங்கியது. அப்போது முதல் தொடங்கி தற்போது வரை ஒட்டுமொத்தமாக 100 அடிப்படை புள்ளிகள் குறைத்து 5.5% கொண்டு வந்திருக்கிறது. சில பொருளாதார நிபுணர்களின் கூற்றுப்படி பணவீக்க அழுத்தம் குறைந்திருப்பதால் ரிசர்வ் வங்கி அதன் வரவிருக்கும் நாணய கொள்கை கூட்டத்தில் முக்கிய கடன் விகிதத்தை 25 bps குறைக்கலாம். நுகர்வோர் விலை குறியீட்டின் அடிப்படையிலான சில்லறை பணவீக்கம் கடந்த 2 மாதங்களாக அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட 2% என்ற குறைந்த வரம்பிற்கு கீழே நீடிக்கிறது. எனினும் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்திருப்பதாலும் நிதி ஒருங்கிணைப்பு, இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட பொது முதலீடு மற்றும் ஜிஎஸ்டி வரி குறைப்பு போன்ற சீர்திருத்தங்களால் இது நிலைத்திருப்பதன் காரணமாக ரிசர்வ் வங்கி வட்டி விகிதங்களில் எந்த மாற்றமும் இல்லாமல் தொடரலாம் என்று சில பொருளாதார நிபுணர்கள் நம்புகின்றனர். HDFC வங்கி வெளியிட்ட அறிக்கையில் இந்த ஆண்டில் வளர்ச்சி அதிகமாகவும் பணவீக்கம் குறைவாகவும் இருந்தது. எனவே வரவிருக்கும் ரிசர்வ் வங்கியின் விகித முடிவு கடினமானதாகவே இருக்கும். எனினும் இந்த நிதியாண்டின் 2ஆம் பாதியின் வளர்ச்சியில் நீடிக்கும் அபாயங்கள் மற்றும் 2027 நிதியாண்டின் 3ஆம் காலாண்டு வரை பணவீக்கம் 4%க்கும் குறைவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் வரவிருக்கும் கொள்கையில் மேலும் 0.25 புள்ளிகள் குறைப்புக்கு இன்னும் வாய்ப்புள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவின் பொருளாதார ஆராய்ச்சி துறை வெளியிட்ட ஆய்வறிக்கையில் வலுவான ஜிடிபி வளர்ச்சி இருக்கிறது. அத்துடன் குறைந்தபட்ச பணவீக்கமும் இம்முறை இருக்கிறது. எனவே இந்த வாரம் ரிசர்வ் வங்கியின் நாணய கொள்கை கூட்டத்தில் நடுநிலையான நிலைப்பாட்டை தொடர்வது ரிசர்வ் வங்கியின் பொறுப்பு என்று கூறியுள்ளது. பேங்க் ஆஃப் பரோடாவின் தலைமை பொருளாதார நிபுணர் மதன் சப்னாவிஸ் கூறுகையில், ரெப்போ விகிதத்தை பொறுத்தவரை இது நெருக்கமான முடிவாக இருக்கும். நாணய கொள்கை எதிர்காலத்தை நோக்கியதாக இருப்பதால் 2026 நிதியாண்டின் 4ஆம் காலாண்டு மற்றும் 2027 நிதியாண்டில் பணவீக்கம் 4% என்கின்ற அளவில் இருக்க வாய்ப்புள்ளது. இதனால் உண்மையான ரெப்போ விகிதம் 1 முதல் 1.5% இருக்கும். எனவே கொள்கை விகிதம் நியாயமான அளவில் இருப்பதாக தோன்றுகிறது. இந்த நிலைமைகளின் கீழ் கொள்கை விகிதத்தில் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது என்று நாங்கள் நினைக்கிறோம் என்று கூறினார். கிறிசில் நிறுவனத்தின் தலைமை பொருளாதார நிபுணர் தர்மகீர்த்தி ஜோஷி கூறுகையில், ரிசர்வ் வங்கியின் 2 முதல் 6% இலக்கு வரம்பின் கீழ்ப்பகுதிக்கு கீழே சில்லறை பணவீக்கம் குறைந்ததற்கான முக்கிய காரணம் உணவு பணவீக்கமே ஆகும். இருப்பினும் எரிபொருள் பணவீக்கமும் குறைவாகவே உள்ளது. தங்கத்தை தவிர்த்து முக்கிய பணவீக்கம் அக்டோபரில் 2.6% இருந்தது. இது ஜிஎஸ்டி குறைப்புகளால் நடந்த மாற்றமாகும். எனவே டிசம்பரில் ரெப்போ விகிதத்தில் 25 அடிப்படை புள்ளிகள் குறைப்பை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். வளர்ச்சி வலுவாக இருந்தாலும் அக்டோபரில் சில்லறை பணவீக்கத்தின் குறிப்பிடத்தக்க சரிவு இந்த சரிவுக்கான கூடுதல் வாய்ப்பை உருவாக்கியுள்ளது. இவ்வாறு ஜோஷி கூறினார்.